காற்று ராசி என்பது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ராசிங்க. உயர்வான சிந்தனை உள்ள ராசி, பிரம்மாண்டமான ராசி. ஏன்னா பாருங்கள், ராகுவோடைய நட்சத்திரமே இந்த 3 ராசியில் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுலையாவது இருக்கான்னு பாருங்கள், இந்த 3 ராசியில் இருக்கும். ஏன்னா துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்கும், மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும், கும்ப ராசியில் சதய நட்சத்திரம் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரம் பிரம்மாண்டமான நட்சத்திரம், பிரம்மி சொல்ல வார்த்தையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு நிறைய தடைக்கற்கள் இருக்குது. ஆனால் உயர்வான வாழ்க்கைக்கு தடைக்கற்கள் நிவர்த்தியாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. பொறுமை, அன்பு, பாசம், உண்மை, பணம், திருமணம், உயர்வான விஷயங்கள் எல்லாம் வேற ஒரு ரகம், வேற ஒரு லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சில விஷயங்கள் இருக்குது. கோச்சார ரீதியாக 3 ராசிக்குமே கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய செவ்வாய் ஓவர் பவரில் இருக்குது. இதில் துலாம் ராசிக்கு 2ன்ற பணமும் 7ன்ற மனைவி கணவர் ஸ்தானம். ஓகேங்களா? இது மட்டும். ஆனால் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2வது திருமணம், தாய் மாமா, பங்காளி உறவுகள், அதுவும் ஓவர் பவர் ஆகுது. கும்பராசிக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தொழில் உத்தியோக ஸ்தானம். அப்போ செவ்வாய் ஓவர் பவரில் இருக்கிறார். அப்போ காற்று ராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஓவராக காற்று நெருப்பு மேலே அடித்தா நெருப்பு இன்னும் பற்றிக்கிட்டு எரியும். ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி காற்று கிரகத்தில் வேறு சூரியன் இருக்குது. ஏற்கனவே காற்று வீட்டில், அதாவது கும்ப ராசியில் சூரியன் இருக்கிறார். அப்போ செவ்வாய் ஓவர் பவரில் இருக்கிறார். எல்லாமே தேவகுருவோடைய கிரகங்களை ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ தேவகுருவோடைய அம்சம் பலமாக இருக்குது. இப்போ இந்த 3 ராசி அசுரகுரு. அப்போ அசுரகுருவோடைய நிலைக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. காற்று அடித்தா அணையணும், ஆனால் இன்னும் அதிகமாக எரிய வைக்கும். ஒரு 3 மரத்தில் எரிஞ்சிட்டு இருக்குது. காற்று அடிக்கும் போது இன்னும் 10 மரம் அவனை சேர்ந்து எரிய வைக்குது. நான் உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் நம்ம நெகட்டிவாகவே நான் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உதாரணம் சொல்லும்போது இது ப்ராக்டிக்கல், இது அனுபவ ஜோதிடம், என்னுடைய அனுபவ ஜோதிடத்தை நான் சொல்லிட்டுருக்கிறேன். அதனால தான் காற்று கிரகம் நெருப்பு கிரகம்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஓகேங்களா? இந்த 3 ராசியுமே காற்று ராசி. நெருப்பு கிரகம் செவ்வாய் உச்ச பலத்தில் இருக்குது. சூரியனும் கும்பத்தில் காற்று ராசியில் உட்காந்துருக்காரு. அதுக்கு கீழே செவ்வாய் உச்ச பலமாக இருக்கும்போது எல்லா ஆக்டிவேஷனும் பலமாகிடும். 6, 11, 2, 7, 3, 10, அதாவது 3 ராசியோடைய பாவத்துவத்தை சொல்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, எமோஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, எதிர்மறையான எண்ணத்தை விதைக்கக்கூடாது, எதிர்மறையான சிந்தனைக்குள்ளே போயிடக்கூடாது, பயம் பதற்றத்தை அதிகரித்து கொள்ளக்கூடாது. அன்பு, பாசம், நேசம் அப்படின்ற விஷயம் எதோடு அடங்கியிருக்குன்னா, கோபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தடைக்கற்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். உயரமான வாழ்க்கைக்கு போயிடுவீங்க. இன்றைக்கி கடன் இருக்கலாம், 40 லட்சம் கடன் இருக்குங்க, 2 கோடி கடன் இருக்குது. நாளைக்கு 10 கோடி ரூபா பணம் சம்பாதிப்பீங்க. நாளைக்கு இன்னொன்று நாளைக்கு கீழே கிடைக்கும், லாட்டரி டிக்கெட்டில் கிடைக்கும். அப்படி கிடையாதுங்க. அந்தமாரி ஒரு தப்பான கைடன்ஸு நான் என்றைக்குமே எந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். வீடியோடைய தலைப்பில் வேணால் நண்பர்கள் வீடியோ போடுறாங்க, அப்படி போட்டிருப்பாங்க. என்றைக்குமே இந்த வீடியோ உள்ள உங்களுக்கு 10 கோடி கீழே கிடைக்கும்லாம் நான் சொன்னதே கிடையாது. அப்படி நினைக்காதீங்க. ஓகேங்களா? அப்படி நினைக்கவே உழைக்கணும்னு நினச்சிங்கன்னா இறைவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வழி ஏற்படுத்தி கொடுப்பார். உழைக்கணும், சக்ஸஸ் ஆகணும், உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தன்மையாக இருக்கணும், அந்த மனநிலை வர வேண்டும். அதுக்கு தான் நெருப்பு கிரகம் ஓவர் பவரில் இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக இருக்கணும். அப்போ உங்கள் கணவர் உங்களுக்கு கத்துறாரு, இல்லை உங்கள் மனைவி உங்கள்கிட்ட கத்துறாங்க, இல்லை உங்கள் மனைவியோ கணவரோ உங்களுக்கு கோவப்படுத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நவகிரகங்களில் உங்களுடைய ஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன் இதெல்லாம் பாருங்கள் ஒரே டச்சில் இருக்கா, ஒரே விஷயத்தில் கனெக்ட் ஆகிருக்கான்னு இல்லை பார்த்தா தெரியும். சுயஜாதகம் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தான் கோபம் வரும். ஏன்னா நிறைய கிரகம் நெருப்பு கிரகம் ஒன்றா கூடி இருக்கும். செவ்வாய், சூரியன், குரு இதெல்லாம் ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்கிற எனக்கே அதுமாரி இருக்குது. இதில் மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. நான் சும்மா இல்லைன்னா சொல்லி எனக்கே அது இருக்குது. அப்போ எனக்கே அது ஆரம்ப காலகட்டத்தில் கோவப்பட்டுருக்கு பார்த்து எனக்கு டெஸ்ட்டு பேப்பர் வந்துட்டுருக்கு, புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அப்போ இதுக்கு தீர்வு என்ன? கொஞ்சம் தனிமையில் இருக்கிறது கூட தவறு கிடையாது சில நேரங்களில்.
அதிகமாக சந்திச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு மனிதர்கிட்ட அதிகமாக பேசிகிட்டு இருக்க பார்த்து கூட அந்த கோபத்தை வந்து வெளிப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அவைலபிலிட்டியும் உங்களுடைய அதிக பாசம் செலுத்துறது கூட இந்த இதில் வந்து பெரிய மைனஸை ஏற்படுத்தும். அப்போ மனசு உள்ளுக்குள்ளே அன்பை செலுத்தினாலே போதும். என் பையன் நல்லா இருக்கான், சந்தோஷமாக இருந்தால் போதும். என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் இருக்காங்க போதும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு கற்பனை பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு டச் ஆகும். அவங்களே கால் பண்ணுவாங்க, அவங்களே பேசுவாங்க, அவங்கவுங்க மேலே அன்பாக இருப்பாங்க. இதே தான் அப்பா சந்தோஷமாக இருக்கிறாங்க, அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இதெல்லாம் அப்படியே சூரியன் சந்திரனுடைய பாசிட்டிவ்லி ஆக்டிவேஷன் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு அந்த அடிக்கடி அந்த ஆர்கியூமெண்ட்டு, டென்ஷன், ஏமாற்றம், வலி, வேதனை எதுவுமே வராது. எதுவுமே கிட்ட நெருங்காது. எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான். உயர்வான சிந்தனைக்கு போகக்கூடியவங்க என்றைக்குமே கோவப்படக்கூடாது, எமோஷன் ஆகிடக்கூடாது. தப்பு பண்ணுறவங்கள கேள்வி கேட்டு தான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்கணும். கடவுள் வந்து நம்மளை தான் கேள்வி கேட்குறதுக்காக தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா 1000 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, அதில் ஒருத்தவங்க மட்டும் கேள்வி கேட்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. இது தப்புன்னு சொல்லுவாங்க, தப்பு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த எமோஷன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா எமோஷன்ஸ் அதிகமாக வெளிப்படுத்த பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். சூரியனுடைய கிரகம், செவ்வாயோட கிரகம்லாம் ரத்த அழுத்தத்தை உருவாக்குறது. நீங்கள் இன்றைக்கி கோவப்படுற இந்த டென்ஷனால் உடல் ரீதியாக பாதிக்குது. தேவையில்லாத மருத்துவமனைக்கு போகிறோம், மன ரீதியான பாதிப்பு, தேவையில்லாத பயம், தேவையில்லாத வலி, தேவையில்லாத வேதனை, தேவையில்லாத எதிர்மறை மலைக்குள்ளே சிக்கிக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் மிகப்பெரிய டாப் லெவலில் போக வேண்டியவங்க. நீங்களாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத உயர்வான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, சக்ஸஸ் ஆக போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் எல்லாருமேலாம் அன்பு செலுத்துங்க, அன்பு பாசம் செலுத்துங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. அது திருமணம் சம்மந்தமான விஷயம் இருக்குது. உங்கள் மனைவி உங்களுக்கு சொல் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். உங்கள் கணவர் சொல் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரன் பேத்தி எல்லாரையும் பார்க்க போகிறீங்க. எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் செலுத்த போகிறீங்க. மறக்க முடியாத சந்தோஷமான செய்தி உங்களுக்காக இருக்குது. ஆனால் டெஸ்ட் பேப்பர் 10 டெஸ்ட் வைப்பார், 10லையும் பாஸ் ஆகிடணும். அந்த டெஸ்ட்டு எப்படி வைப்பார்னா, நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி எமோஷனை வெளிப்படுத்துவார். எமோஷன் ஆகிடாதீங்க. அந்த டைமில் கேட்கலாம், பரவாயில்ல, அது சந்தோஷமாக இருந்தால் போதும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இப்படி இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டால் 78 71 61 76 77 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. எழுதிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஜாதகத்தை. அப்புறம் ஏதாவது நன்கொடை கொடுக்க விரும்பினா இந்த QR கோடுக்கு அனுப்பலாம். கட்டாயம் எதுவும் இல்லை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்காக இருக்கிறது.